ஹரே கிருஷ்ணா. 16 ஸ்லோகம் பார்க்கலாம். நாத்யயஸ்னதஸ்து யோகோ சிதி நாசைகாந்தம் அனஸ்னது நாசாதி ஸ்வபப்னசூலஷ்ய ஜாக்ரதோ நைவ சாஜனக. உணவையும் உறக்கத்தையும் ஒழுங்குபடுத்த வேணும்னா இப்போ யோகிகளுக்கு உரைக்கப்படுது. அதிகமாக சாப்பிட்றதுனால ஆத்மாவையும் உடலையும் சேர்ந்து வைக்க எவ்வளவு தேவையோ அதற்கு மேலே உண்பது தான். தானியங்கள் சரி, காய்கறிகள், பழங்கள், பால் போன்றவை தேவையான அளவில் கிடைப்பதனால மிருகங்களை உண்ண வேண்டிய அவசியமும் மனிதருக்கு இல்லை. பகவத்கீதையின் படி இதே போல எளிய சத்வ குணமாக கருதப்படுது. மாமிச உணவு தமோ குணத்தில் உள்ளவர்களுக்கானது தான். அதனால தான் மாமிச உணவு, மது அருந்துதல், புகைப்பிடித்தல், பகவானுக்கு படைக்காத உணவினை உண்ணுதல் போன்றவற்றில் ஈடுபடுறவங்க களங்கமான பொருட்களையே உண்பதனால பாவ விளைவுகளால் துன்பப்படுறாங்க. புஞ்சதே தேத்வாகம் பாபாயே பசன்யாத்ம காரணாத். யார் ஒருத்தர் புலனின்பத்திற்காக சாப்பிட்றாங்களோ, தனக்காக சமைக்கிறாங்களோ, தனது உணவை கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கலையோ அதே போல பாவத்தையே சாப்பிட்றாங்க. பாவத்தை உண்பவங்க தனக்காக ஒதுக்கப்பட்டதை விட அதிகமாகவும் சாப்பிட்றாங்க. யோகத்தை பக்குவமாகவும் செய்ய முடியாது. கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியம் செய்யப்பட்ட உணவை மட்டும்தான் உண்பது மிக சிறந்ததாகும். கிருஷ்ண உணர்வில் இருக்கிறவங்க கிருஷ்ணருக்கு முதல்ல அர்ப்பணிக்கப்படாத எதையும் சாப்பிட்றதும் இல்லை. அதனால தான் கிருஷ்ண உணவினர் மட்டும் யோக பயிற்சியில் பக்குவத்தை அடைய முடியும். தானே சொந்தமாக ஏற்படுத்திய விரதங்களை மேற்கொண்டு செயற்கையான முறையில் உணவை துறப்பவங்க யோகியாகவும் முடியாது. கிருஷ்ண உணர்வினர் சாஸ்திரங்களில் பரிந்துரைக்கப்பட்ட விரதங்களை மேற்கொள்கிறாங்க. அவங்களுக்கு தேவைக்கு அதிகமாக விரதம் இருப்பதோ உண்பதோ இல்லை என்பதனால யோக பயிற்சிக்கு தகுதி வாய்ந்தவங்களா ஆவாங்க. அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றவங்களும் உறங்கும்போது அதிக கனவுல பார்ப்பாங்க. இதனால தான் அவங்களுக்கு அளவுக்கு அதிகமாக தூங்கணும்னு தோணும். தினசரி 6 மணி நேரத்திற்கு மேலே தூங்கவும் கூடாது. 24 மணி நேரத்தில் 6 மணி நேரத்திற்கு மேலே தூங்குறவங்க நிச்சயமாக தமோ குணத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. தமோ குணத்தில் இருக்கிறவங்க சோம்பேறியாகவும் அளவு கடந்து தூங்குபவங்களாகவும் இருப்பாங்க. அதே போல் யோகத்தையும் பயில முடியாது. 17 ஸ்லோகம் பார்க்கலாம். யுக்தாகார விகாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மஷு யுக்த ஸ்வப்பன்ன போதஸ்ய யோகோ பவதி துகாகக. இப்போ சாப்பிட்றது, தூங்குறது, உடல் உறவு கொள்ளுது, தற்காத்து கொள்ளுதல், இந்த 4மே உடலின் உந்துதல் தான். இதே போல் தேவையற்ற கடின உழைப்பு, ஹார்ட் ஒர்க் பண்ணுறது யோக பயிற்சியை முன்னேற்றத்தை தடுத்துடும். உண்ணுதலை பொறுத்தவரை புனிதப்படுத்தப்பட்ட உணவினை மட்டும்தான் ஏற்பதற்கு ஒருவர் பழகிட்டாங்கன்னா அதே போல் எளிதாக நெறிப்படுத்தலாம். பகவத்கீதையின்படி பகவான் கிருஷ்ணருக்கு காய்கறி, பூக்கள், பழங்கள், தானியங்கள், பால் போன்றவற்றை அர்ப்பணிக்கலாம். இதே போல் மனிதருக்கு தேவையில்லாத உணவை தவிர்ப்பதற்கு கிருஷ்ண உணர்வினர் இயற்கையாகவே பழகிடுவாங்க. உறக்கத்தை பொறுத்தவரை கிருஷ்ணர் உணர்வினர் பக்தி தொண்டில் உள்ளது தனது கடமைகளை செய்வதில் எப்போதும் முனைப்புடன் இருப்பதனால தேவையற்ற உறக்கத்தில் செலவிடப்படும் சிறிது நேரத்தை பெரும் நஷ்டமாக கருதுவாங்க. அவையர்த்த காலத்வம் தனது வாழ்வில் ஒரு நிமிஷத்தை கூட இறைவனின் தொண்டில் ஈடுபடாமல் கழிப்பதை கிருஷ்ண பக்தனால தாங்கவும். அதனால தான் அவங்களுக்கு தூக்கம் கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த விஷயத்தில் அவங்களுக்கு முன்மாதிரியாக விளங்கும் ஷீல ரூப கோஸ்வாமி சதா சர்வகாலமும் கிருஷ்ணர் தொண்டில் ஈடுபட்டிருந்ததுனால தான் 2 மணி நேரம் மட்டும்தான் தூங்கினாங்க. அது சில நேரங்களில் அதுவும் கிடையாது. ஹரிதாஸ் தாகூர் தனது ஜபமாலையில் தினமும் 3 லட்சம் திருநாமங்களை ஜபிக்காமல் தூங்கவும் மாட்டாங்க. பிரசாதத்தை கூட ஏற்கவும் மாட்டாங்க. உழைப்பை பொறுத்தவரை கிருஷ்ண பக்தன் கிருஷ்ணரின் விருப்பத்துடன் தொடர்பில்லாத எதையும் செய்கிறதும் இல்லை. இதனால் அவங்களோட உழைப்பு புலனுணர்ச்சியிலிருந்து விடுபட்டு எப்போதும் நெறிப்படுத்தப்பட்டிருக்கு.
புலனுணர்ச்சி என்னும் கேள்விக்கு இடமே இல்லை என்கிறதுனால கிருஷ்ண பக்தனுக்கு பௌதீக ஓய்வு என்பது கிடையாது. பௌதீக துன்பமும் அவங்களுக்கு ஏற்படுறதும் இல்லை. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா.